கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை வழங்கும் கருணையின் நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஜெபராணி சாமுவேல் அவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபையின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். இந்த நாளையில் உங்களோடு பேசும்படி கர்த்தர் இந்த நேரத்தை தந்ததுக்காக என் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்தில் படைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் மனுஷனை படைத்து மனுஷன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளிடத்துல சொல்ல போகிற வார்த்தை, நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை நம்மிடத்தில் பேச கர்த்தர் நம்மீது அன்பு வைத்திருக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. எடுத்தவர்கள் வாசிப்போம். மத்தேயு விசேஷம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நம்ம வாசிப்போம் என்றால்,
நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால், உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? எதினாலே சாரமாக்கப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்துல படைத்தது உப்பாக இருக்கும்படி. ஏன் ஆண்டவர் சொல்லியிருக்கலாமே, நீங்க ஒரு சீனியா இருங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா சீனிய யாருமே என்ன பண்ணுவாங்க, அதிகமா விரும்புவார்கள். அல்ல அரிசியாக நீங்க இருங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதையெல்லாம் சொல்லல. ஆண்டவர் மிகவும் ஞானமுள்ள ஆண்டவர். அவருடைய ஞானத்துக்கு விலை கொடுக்கவே முடியாது. அவர் விலையுயர்ந்த ஞானமுள்ள ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிற. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து அவர் பண்ணின முதலாவது பிரசங்கத்துல அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். நம்ம உப்பா எப்படி இருக்க முடியும்? கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஒரு மனிதனை குறித்து அவர் சொல்லுகிறார், நீ உப்பாக வேண்டும், நீ உப்பாக இருக்க வேண்டும். உப்பு எங்க இருந்து வருகிறது? நம்ம எல்லாருக்கும் தெரியும். உப்பு கடலிலிருந்து தண்ணியை கொண்டு வந்து அதற்கப்புறம் அதுல உப்பு விளைகிறதாக நம்ம பார்க்கிறோம். கடலிலிருந்து டைரக்டா தண்ணி கொண்டு வர முடியாது. ஏனென்று சொன்னால் அப்படி தண்ணி கொண்டு வருவோம்னால் அந்த உப்பு நல்ல உப்பாக காணப்படாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது நமது ஆண்டவர் நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். கடல் தண்ணி எப்படி கடல்ல இருந்து வெளியே வருகிறதோ அப்படி ஒரு ஆண்டவருடைய பிள்ளை இந்த உலகமாகிய இந்த உலக மனுஷராகிய கடலுக்குள்ள இருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்து நம்மை உப்பாக மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கடல் என்பது இந்த உலகத்தை காட்டுகிறது. இந்த உலகத்துல எண்ணிருந்த ஜனங்கள் வாழ்கிறார்கள். இந்த எல்லா ஜனங்களையும் அவர் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீசர்களை அழைத்து அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். எப்படி இந்த கடலிலிருந்து தண்ணி வெளியேற்றி வந்து அது உப்பாக விளைகிறதோ அப்படியாக நாம் இந்த உலகமாகிய பாவ வாழ்க்கையில வாழ்க்கிற மக்கள் இடத்துல இருந்து நாம் வெளியே வர வேண்டும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த உப்பு தண்ணியை வெளியே கொண்டு வந்து அப்படியே விட முடியாது. அப்படியே விடுமானால் அந்த ஒரு நாளும் அதுல உப்பு விளைய முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தண்ணியை ஒரு பாத்தியில அப்படியே தண்ணி விடுவா. பாத்தி என்றால் உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு சதுரமாக ஒரு தோட்டம் போல கட்டி அதுல அந்த தண்ணியை விடுவார்கள். அந்த தண்ணி வரும்போது சூரிய வெளிச்சம் அதன் மேல் படும்போதுதான் அங்கு உப்பு விளைகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உப்பு தான் தேவன் சொல்கிறார், அந்த உப்பு சாரமுள்ள உப்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மளையும் ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுத்து நம்மை உப்பாக இருக்கும்படி சொல்லுகிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் இந்த உப்பை பாதுகாக்கிற இடமாகிய அந்த தோட்டத்தை, அந்த பாத்தியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அந்த பாத்தியாகிய ஒரு சபையை உண்டாக்குகிறார். இந்த சபைதான் கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக விசுவாசிகள் வந்து ஆராதிக்கிற இடம் கர்த்தனா. ஆகவே பாத்தி தான் சபை, கடல் தான் உலகம், இந்த கடல்ல இருக்க தண்ணி தான் ஜனங்கள். இந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்து பாத்திக்குள்ளாக விடுகிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசனம் வாசிக்கும் போது ஏசாயா 57வது அதிகாரம் 20வது வசனத்துல, துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். ஆகவே அருமையான கர்த்தர்களே, ஜனங்கள் தான் கடல். இந்த கடல்ல இருந்த இந்த ஜனங்களை அந்த வெளியே கொண்டு வந்தாதான் அவர் மகிமைப்பட முடியும். அதுக்காக தான் வேதத்தில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் உப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. எப்படி இந்த கடலுக்குள்ள இருந்து இந்த தண்ணி வெளிப்படுகிறதோ அப்படி அந்த உலகமாகிய கடல், உலகமாகிய ஜனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து நம்மை உப்பாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம் என்றால், கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆமென். ஆண்டவர் சொன்னாரு, உன் தகப்பன் வீட்டுல நீ இருக்க வரைக்கும் நீ உப்பாகவே வாழ முடியாது. உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்படு என்று சொல்கிறார். தகப்பன் வீடு என்பது பாவ வாழ்க்கையில ஒரு நாள் இருந்தோம், உலகத்துல கிடந்தோம். இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் இயேசு என்றால் என்ன என்று தெரியாதபடிக்கு இந்த உலக வாழ்க்கையில இருந்த நம்மளை எப்படி ஆபிரகாமே வேறு விரித்து கொண்டு வந்து அவனை ஆசீர்வதிச்சாரோ அப்படியாக நம்மை வேறு விரித்து
வாழும்படி தேவன் விரும்புகிறார். நீ வேறுபட்ட வாழ்க்கை வாழ வேண்டும், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. அருமையான கர்த்தர் பிள்ளை, தேவ பிள்ளைகளுக்கு பிரித்து எடுத்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்ன தெய்வம் நமக்கு சொல்லுகிறார், உனக்கு இந்த பாத்திக்குள்ளதான் இந்த தண்ணி இருக்க வேண்டும். அந்த பாத்தியை விட்டு அந்த தண்ணி வெளியே போயிட்டுனா உப்பாக இருக்க முடியாது. அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நமக்கும் சபையாகிய பாத்தியை கொடுத்திருக்கிறார். இந்த சபைக்குள்ள எந்த ஒரு ஆத்துமா இருக்குதோ அந்த ஆத்துமா ஆண்டவர் கண்டு உப்பாக காணப்பட முடியும். கர்த்தர் நாம மகிமைப்பட முடியாது. அருமையான கர்த்தர் பிள்ளை, இந்த உப்புடைய தன்மையை நீங்க பாருங்களேன். இந்த உப்பு வெள்ளையா இருக்கும், அப்படிதானா? உப்பு கருப்பா இருந்தா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க, அது கெட்டு போன உப்பு. ஆனா உப்புடைய நிறமே வெண்மைதான். அந்த வெண்மையாக நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வெண்மை என்பது பரிசுத்தத்தை காட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, பாவத்தோடு வாழ்கிற எந்த ஒரு மனுஷனையும் தேவன் உப்பாக பயன்படுத்த முடியாது. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒரு உப்பாக வாழ வேண்டும் என்று சொல்கிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னார். ஆமென், அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மாறுபாடு உள்ள இந்த சந்ததி, இந்த உலகத்துல கிடக்கிற மக்கள் மாறுபாடான வாழ்க்கையில இருக்கிறார்கள். அவர்களை விட்டு நாம் பிரித்தெடுக்கப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த ஒரு மகன் ரட்சிக்கப்படுகிறானோ, அவனுடைய ரத்தத்தால கழுவப்படுகிறானோ, அவன் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில வர வேண்டும். அவனுக்குள்ள பாவம் இருக்காது, அவன் பரிசுத்தமான வாழ்க்கை. கர்த்தர் நாம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவனுக்கு போதித்து நடத்துகிறார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ உப்புடையவர்களாக நீங்க இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவே உப்பை குறித்து அவர் அதிக மதிப்புடையவராக இருக்கிறார். உப்பை குறித்து அவர் மிகவும் தியானமுள்ளவராக இருந்தார். ஆகவேதான் நம்ம ஆண்டவர் சொன்னார், நீ உப்புடையவராக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். மாறுபாடான சந்ததியில நீ இருப்பாயானால் ஒரு நாள் நீ உப்பாக இருக்க முடியாது. ஆகவே உபாகமம் 32ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, அவர்களோ தங்களை கெடுத்து கொண்டார்கள், அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல, இதுவே அவர்கள் காரியம், அவர்கள் மாறுபாடும் தாறுமாறும் உள்ள சந்ததியார். மாறுபாடு உள்ள சந்ததியார் எப்படின்னா தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். ஆகவே தான் ஆண்டவராக இயேசு பார்த்தார், மாறுபாடு உள்ள இந்த சந்ததி விட்டு வெளியே வா. இந்த கடல்ல இருக்க வரைக்கும் நீ உப்பாக முடியவே முடியாது. இந்த கடல்ல இருந்து நீ வெளியே வா. இந்த கடல்ல இருந்து வெளியே வந்த மாத்திரமல்ல, ஒரு பாத்திக்குள்ளே நீ அடங்கி இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பாத்திக்குள்ள, இந்த சபையாகிய பாத்திக்குள்ள இருக்கும் போதுதான் அவர்கள் உப்பாக வாழ முடியும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மாறுபாடு உள்ள சந்தையிலிருந்து தேவன் நம்மளை பிரித்து நமக்கு இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தவுடனே அவர் சொன்னது, நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று சொல்லி. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆகவே அருமையான கர்த்தருடைய உலகத்தில் இருந்த நாம் எப்படி வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் சிந்திக்கணும். ஆண்டவரே, நீங்க விரும்புகிறபடி நான் வாழ்றேனா, உப்பாக இருக்கிறேனா, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ, ஒயிட் வெள்ளையாக இருக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறது. நீ வெள்ளையாக பரிசுத்தமாக இருக்கிறாயா, உப்பை போல இருக்கிறாய் என்று சொல்லி கேட்கிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிப்போம் என்று சொன்னால், உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும், போதும், உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளை. உன்னை பார்த்த உடனே சொல்லணும், இது ஆண்டவுடைய பிள்ளை. உன் வஸ்திரம், நீ உடுத்திருக்க உடுப்பு, அது வெண்மையாக காணப்பட வேண்டும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. பிரசங்கி அழகாக எழுதுகிறார், உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னா உப்பு வெள்ளையாக இருக்கிறது. ஆண்டவரை ஆராதிக்க போறவர்கள் பரிசுத்தமான வாழ்க்கை, அவருடைய உடை, நடை, பார்வை எல்லாவற்றிலும் வெண்மையாக காணப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவேதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் போது 51:7 என்னை கழுவி என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாகவே. அறிவியல் வெண்மையை தேவன் விரும்புகிறார். நம்ம ஆண்டவர் நமக்கு வெண்ணாடைய கொடுத்து நம்மளை அலங்கரிக்கிற கர்த்தர் அவர் தான். அதுக்காக தான் அவர் சொல்கிறார், உப்புடையவர்களாக நீங்க இருக்க வேண்டும். உப்பை பார்ப்பீங்கன்னா உப்பு வெண்மையாக இருக்கும். கர்த்தர் நாம மகிமைப்படும். அது மாத்திரமல்ல, இந்த உப்பு
மிகவும் இந்த உப்பு வந்து அநேகரை பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். எல்லார் வீட்லேயும் உப்பு இருக்கும். இந்த உப்பு இல்லாத வீடே உலகத்தில் இருக்காது. ஏன்னா உப்பு இல்லை என்றால் உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே என்று சொல்வார்கள். அருமையான கர்த்தர் பிள்ளையே, ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், நீ உப்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நீ உப்பை போல வெண்மையாக இருக்க வேண்டும். உன் வாழ்க்கை வெண்மையாக இருக்க வேண்டும். நீ பரிசுத்தமாக இருக்க வேண்டும். உன் உடைகள் வெண்மையாக இருக்க வேண்டும். உன்னை பார்க்கும்போது இவங்க ஆண்டவுடைய பிள்ளை என்று சொல்ற அளவுக்கு உன் வஸ்திரம் காணப்பட வேண்டும். ஏனென்றா நம்ம ஒரு நாள் பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து செல்வோம். அங்கே நமக்கு ஆண்டவர் உடையை கொடுக்கிறார். அதுதான் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கும் போது, வெளிப்படுத்தல் 7:13, அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். ஆமென். அப்ப பரலோக ராஜ்யத்திலே நம்ம எங்க என்ன ஆடை அணிந்திருக்கிறோம்? வெள்ளை ஆடை தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்க மூப்பர்ல ஒருவரான், நீ வெள்ளை ட்ரெஸ்ஸாக முடிச்சிட்டு வராங்களே இவங்கெல்லாம் யார்? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய உடைகள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக காணப்பட வேண்டும். ஆக இயேசு சொன்னா, உன் உடையில நீ வெண்மையை காட்டு என்று சொல்கிறார். உன் வஸ்திரம் வெண்மையா இருக்க வேண்டும். உன் வாழ்க்கை வெண்மையா இருக்க வேண்டும். உன் செயல்கள் வெண்மையா இருக்க வேண்டும். ஆகவேதான் பரிசுத்தத்தை காட்டுகிறது பரிசுத்தமான வாழ்க்கை. உப்பு என்றால் ஒரு பரிசுத்த வாழ்க்கை. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த உப்பு இல்லாத வீடு உலகத்திலே பார்க்க முடியாத அருமையான கர்த்தர் பிள்ளைகளே. நம்ம நாட்டை ஆளுகிறதான பிரதமர் மோடி அவர்கள் வீட்லையும் உப்பு உண்டு. நம்ம ஊர்ல இருக்குதான பிச்சைக்காரன் வீட்லையும் உப்பு உண்டு. உப்பு இல்லை என்றால் அந்த இடத்துல வாழ்க்கையே இல்லை. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தர் பிள்ளை, ஏன் இதை எதற்காக இதை உங்களுக்கு சொல்கிறேன் சொன்னா, இந்த உப்பு எல்லா இடத்திலும் கடந்து செல்ல வேண்டும். ஆகவேதான் 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இது எதை காட்டுது? பூமியின் சகல குடிகளே, பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிங்கள். இது நம்ம ஒவ்வொரு இடத்திலையும் போய் எல்லாருக்கும், பணக்காரனுக்கும் ஏழைக்கும் இருந்தவனுக்கும் இல்லாத எல்லா வீடுகளுமே சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். ஆகவேதான் இந்த உப்பை ஆண்டவர் அவ்வளவு மேன்மையாக சொல்லுகிறார். இந்த உப்பு எல்லா வீட்டுக்கும் போகணும். எல்லா வீட்லையும் உப்பு இருக்கும். உன்னுடைய வார்த்தை, அவருடைய சுவிசேஷம், நீ ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை சுவிசேஷமாக எல்லா வீடுகளையும் போய் சொல். எல்லா தெருக்களையும் நின்று சொல். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உப்பு இல்லை என்றால் அவருடைய வாழ்க்கையில சுவை இல்லை. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உப்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மார்க்கின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நம்ம வாசிப்போம் என்றால், மார்க்கு 16:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சர்வ சிருஷ்டிக்கும் பிரசங்கத்தை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆகவே நீ உப்பா இருந்தாதான் நீ சுவிசேஷம் அறிவிக்க முடியும். நீ உப்பா இருந்தாதான் எல்லா வீட்டுக்கும் போக முடியும். ஆகவே நீ ஒரு உப்பை போல வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே நீ உப்பாக வேண்டும்னா முதல்ல நீ வேறுபட்டு வாழ வேண்டும். நான் உலகத்தான் அல்லாது போல நீங்களும் உலகத்தார் அல்லவே என்று ஆண்டவர் சொன்னார். உலகத்தோட நம்ம வாழக்கூடாது. உலகத்தான போல நம்ம உடை உடுத்தக்கூடாது. உலகத்தான போல நம்மளை பேசக்கூடாது. உலகத்தான போல நாம் நடக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மளை வேறு பிரிக்கிறார். இப்படித்தான் இருக்க வேண்டும். ஆகவேதான் உப்பை குறித்து சொல்லுகிறார். கர்த்தர் நாம உப்பை போல நீ அநேகருக்கு என்னை பற்றி சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த உப்பு எல்லார் வீட்டுக்கு எப்படி போகுதோ அப்படியா ஒரு தேவ பிள்ளை எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இயேசுதான் தெய்வம், இயேசுவால கூடாது ஒன்றுமில்லை என்று சொல்லி நீ அறிவிப்பாயனா நீதான் உப்புடையவர்களாக காணப்படுவே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமர் 1:1 நம்ம வாசிப்போம் என்றால், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவரும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவருமாகிய பவுல். தேவனுடைய சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்ட பவுல். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி இந்த உப்பாக வேண்டும் என்று சொல்லி அந்த தண்ணியை கடலிலிருந்து பிரித்து கொண்டு வந்து அந்த பாத்தியில வைத்து உப்பாக அவர் விளங்க செய்கிறாரோ, கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அவ்விதமாக பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய சுவிசேஷத்துக்காக என்னை பிரித்தெடுத்தார். கர்த்தர் நாம்
பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தான் சுவிசேஷம் அறிவிக்க முடியும். எல்லாராலும் சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர் பிரித்தெடுப்பார் என்று சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஆகவே இயேசு சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பு எப்படி அந்த பாத்திக்குள்ள இருந்து நம்ம அந்த உப்பை குறித்து நீங்க பார்ப்பீங்கன்னா, உப்பு இடத்துக்கு நீங்க போவீங்களா, உப்பு அந்த ஒரு பாத்திக்குள்ளதான் அந்த தண்ணி இருக்கும். அது 7 நாள் ஆன உடனே உப்பு விளைஞ்சு. அருமையான கர்த்தர், இந்த உப்பாகிய நாம் 6 நாள் வேலை செய்யணும், 7ஆவது நாள் ஆண்டவரை தேடி போக வேண்டும். அப்போதான் அங்க உப்பு உனக்கு அங்க சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இன்னும் நீ எப்படி ஆண்டவருக்குள்ள பலப்படுவான்னு சொல்லி உப்புடைய விளைச்சல் 7ஆவது நாள் காண்குது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே ஆண்டவராய் இயேசு சொன்னார், நீங்க உப்புடையவர்களா இருங்கள், 7ஆவது நாள் உனக்கு அங்க சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. மறுபடியும் நீ பாத்தியிலிருந்து உப்பாக விளைவாய். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே இந்த உப்பு விசேஷமான ஒன்று. ஆனா இந்த உப்பை யாருமே மதிக்க மாட்டாங்க தெரியுமா? கடைகளை பாருங்களேன், ஒரு கடைகளை போனீங்கன்னா உப்பை கடைக்கு உள்ள வச்சிருக்க மாட்டாங்க, உப்பை கடைக்கு வெளியே தான் வச்சிருப்பாங்க. நீ உப்பா இருக்கிறா, நீ இல்லைன்னா அவங்களுக்கு வாழ்க்கை இல்லை, நீ இல்லைன்னா அவங்களுக்கு செழிப்பு இல்லை. ஆனா உன்னைய யாரும் மதிக்க மாட்டாங்க. அவங்களா, அவங்க ஒரு சாரார், அவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படி சொல்லி உன்னை அற்பமா எண்ணுவார்கள். ஆனா நீ இல்லை என்றால் அவங்களுக்கு ஆசீர்வாதமே இல்லை. அருமையான கருத்து, உப்பு யாரு மதிச்சாலும் மதிக்காட்டும், இந்த உப்பு விளையேறப்பட்ட ஒன்று. கர்த்தர் நாம் இதே நேரம் ஒரு மூட்டை சீனியை யாராவது வெளியே வைப்பாங்களா? கடைக்கு வெளியே வச்சு வைப்பாங்க? வைக்க மாட்டாங்க. சீனி மூட்டை கடைக்கு உள்ளதான் இருக்கும், ஆனா வெளியே இருக்கிறது அந்த உப்பு மூட்டை இருக்கும். சரி, வீட்டில் ஏதோ சமையல் பண்ணுவோம், கொஞ்சம் உப்பு அதிகமாயிட்டா உடனே அப்படியே கீழே போட்டுருவாங்க. ஆனால் அதே நேரம் ஒரு ஜீனி எடுத்து டீயில் போடும்போது கொஞ்சம் கூட இருந்தால் கீழே போடுவாங்களா? போட மாட்டார்கள். அருமையான கர்த்தர்களே, ஆண்டவருக்கு தெரியும் யார் ஒதுக்கப்பட்டார்களோ அவங்கள தூக்கி அவர் உயர்த்துகிறவர். அல்லேலூயா! நம்ம ஆண்டவர் சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிற ஆண்டவர். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், நீ உப்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, இந்த உப்பை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உப்பு மற்றவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒன்று. அந்த உப்பு என்ன பண்ணும், அந்த ஊறுகாயெல்லாம் பாருங்களேன், வருஷ கணக்காக வச்சிருப்பாங்க. அந்த எலுமிச்சங்காயில் மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய், கருவாடு, இதெல்லாம் பாருங்களேன், உப்பு போட்டு அதை அப்படியே பதப்படுத்துவார்கள். அதை பதப்படுத்தக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ஒன்று. ஆகவே உப்பாக நீங்கள் மற்றவர்களை பாதுகாக்க வேண்டும். எப்படி பாதுகாக்கிறது? அவர்களுக்காக ஆண்டோடைய பாத்திரம் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். இந்த உப்பு ஜெபிக்கும் போது கர்த்தர் அவர்களை பாதுகாக்கிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே நம்ம ஆண்டவர் மகா ஞானம் உள்ளவர் சொன்னார், நீங்கள் உப்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்று. மற்றவர்களை பாதுகாக்கக்கூடிய நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இரவும் பகலும் ஆண்டவரே, இந்த உப்பு மற்றவர்களை எப்படி அந்த பொருள்களை பாதுகாக்குதோ அவ்விதமா நாங்கள் மற்றவர்களை அழிந்து போற மக்களுக்காக, பாவத்தில் இருக்க மக்களுக்காக, சாபத்தில் இருக்க மக்களுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டும்? நம்மளே அர்ப்பணிச்சு ஜெபித்து அவர்களை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய தேசம் பாதுகாக்கப்பட வேண்டுமானா நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேசத்து மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமானா உப்பாகிய நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். ஆகவேதான் இயேசு சொன்னார், நீங்கள் உப்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. இப்படி எனக்கு ஒரு கதை ஞாபகம். ஏன்னா நீங்க இல்லை என்றால் இந்த உலகத்துல வாழ்க்கையே இல்லை. உப்பு இல்லை என்றால் சொல்லுவாங்க, உப்பு இல்லாமல் சாப்பிட்றேன், அதனால உடல்ல எனக்கு பலனே இல்லைம்பாங்க. உப்பு தேவை, உப்பு தான் உன்னை பலப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஆகவே தான் நம்ம ஆண்டவர் சொன்னா உப்புடையவர்களாக இருங்க என்று சொல்லி. அது மாத்திரமில்ல, இந்த உப்பு ஒரு கொஞ்சம் அள்ளி ஒரு தண்ணீரை ஒரு கைப்பிடி அள்ளி போடுங்களேன், திரும்ப அந்த உப்பை என்ன பண்ண முடியாது? எடுக்க முடியாது. அந்த உப்பு தன்னையே அழிச்சுக்கும். ஒருவங்க சாப்பிடனா உப்பு போடுறாங்க, அப்புறம் உப்பை எடுக்க முடியாது. அதை தன்னை அழித்து மற்றவர்களுக்கு சுவை கொடுக்கிறதாக இருக்கிறது. அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுவர்கள் மற்றவர்களுக்காக வாழ வேண்டும். மற்றவர்களுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்புல மேலான அன்பு உலகத்திலே இல்லை. அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஏழை பிள்ளைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டும், அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதை நம்ம மறுபடியும் அதை நினைக்கவே கூடாது. எப்படி உப்பு தன்னை அழித்து மற்றவர்களுக்கு சுவை கொடுக்கிறதோ, இப்படியாக நாம் மற்றவர்களை பாதுகாக்கும்படி நம்மளே நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவநாம மகிமைப்படும். ஆகவே இந்த ஜனங்கள் உப்பாக இருக்க வேண்டுமானா இந்த பாத்திக்குள்ள வர வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த தண்ணி அந்த பாத்தியில் வந்த உடனே
அது மேலே வெயில் படும். அந்த வெயில் பட்ட உடனே தான் உப்பு விளையும். எப்படி இயேசு கிறிஸ்துவாகிய நீதியின் சூரியன் இந்த சபையாகிய பார்ட்டிக்குள்ள வரும்போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைக்கும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் உப்பை போல இந்த உலகத்தில் வாழ வேண்டுமானால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். ஒரு சபைக்குள்ளாக இருக்க வேண்டும். அந்த சபையாகிய பார்ட்டிக்குள்ள நம்ம இருக்கும்போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்கு கடந்து வரும். அருமையான கர்த்தர் அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, நீங்கள் உப்பு உடையவர்களாக இருங்கள். உப்பு எவ்வளவு பாருங்க, உப்புடைய தன்மை எப்படி பாருங்க, அது எப்படி தன்னை அழித்துக் கொள்ளுகிறது, அது எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது, உப்பு எப்படி மற்றவர்களை பாதுகாக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்வர்களாக உப்பாக இருக்க வேண்டும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு கதை ஒன்று எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது, சீக்கிரமாக சொல்கிறேன். ஒரு புதுமண தம்பதிகள் இருவரும் ஒரு எக்ஸிபிஷனுக்காக போகிறார்கள். அவங்க 2 பேரும் பொண்ணு மாப்பிள்ளை இல்லையா, கல்யாணம் முடிச்ச உடனே அவங்க அங்கே மாப்பிள்ளை உடனே கல்யாணம் முடிஞ்சு ஒரு 6 மாதத்துக்கு மாப்பிள்ளை அங்கே கூப்பிட்டு போவார், இங்கே கூப்பிட்டு போவார், வண்டியில் கூப்பிட்டு போவார் அப்படி சொல்லி. அப்போ அங்கே எக்ஸிபிஷன் போட்டுக்கிறாங்க, அங்கே போகணும். அங்கே போன உடனே எல்லா எக்ஸிபிஷனில் எல்லா வேடிக்கைகளும் பார்த்துட்டாங்க. பார்த்தா அவங்களுக்கு சந்தோஷம். அப்போ எல்லாம் பார்த்த உடனே அந்த மணவாளன் இந்த மணவாட்டியிட்ட கேட்குறார், உனக்கு எப்படிமா இருக்குது? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லாவற்றையும் பார்த்தியா? எல்லாவற்றையும் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். எங்கள் அப்பா வீட்டில் இருந்த போது கூட நான் இதெல்லாம் பார்க்கல, நீங்கள் என்னை இப்படியெல்லாம் குட்டி காட்டுறீங்களே, ரொம்ப சந்தோஷப்பட்டு கொண்டு இருந்தான். அப்போ அப்படியே வந்து சாப்பிட்டு கொண்டே அந்த இடத்துல ஏதோ தீனியை வாங்கி சாப்பிட்டு கொண்டே வெளியே வருகிறார்கள். வரும்போது கேட்குறான், ஏம்மா உனக்கு எல்லாம் பிடிச்சிச்சுல, உனக்கு பிடிக்காதது என்ன, அதை ஒன்று சொல்லுன்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த அம்மா சொன்னாங்களா, எதை பிடிக்காத ஒன்று, இந்த ஜென்ரேட் இங்கே இருக்குது இல்லை, அது சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்கு. அதை சொன்னாங்களா, இந்த சவுண்டு போடுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னாங்களாம். அப்போ தான் அவன் சொன்னாங்க, அட பைத்தியக்காரி, இங்கே இந்த சவுண்டு போடலைன்னா இந்த வெளிச்சம் இங்கே இருக்கவே இருக்காது. ஆமென், அல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகம் செழிக்க வேண்டுமானா, உலக மக்கள் நல்லா இருக்க வேண்டுமானா, உப்பாகிய நீங்கள் இருக்கணும். நீங்க அவங்களுக்கு ஆட்சேபிக்கணும். நீங்க இல்லை என்றா இந்த உலகத்துல ஒருவருக்குமே வாழ்க்கையில இருண்டு போய் விடுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே தான் இயேசு சொன்னா, உப்புடையவர்களாக இருங்கள். இந்த நாளில நாம் உப்பாக வாழும் உண்டு. நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளில் நீங்கள் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. ஏசப்பா, இந்த உலகத்தில் எங்களை உப்பாக படைச்சிருக்கிறதுக்காக நன்றி. நாங்கள் உப்பை போல மற்றவர்களை அன்றையா பாதுகாக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு உதவி செய்வர்களாக, எப்பொழுதும் வெண்மையாக உமக்குள்ள பரிசுத்தமான வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொரு கிருபை செய்யுங்க. வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாம மகிமைப்படணும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்றோம் நல்ல பிதாவே. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ள கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை 37A கல்லமேட்டு தெரு, கள்ளக்குடி, டால்மியாபுரம், திருச்சி மாவட்டம். செல்போன் எண்கள் 9778189982 மற்றும் 9842050930.